சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரிய விவகாரத்தில் சட்டப்பேரவையில் இருந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்சல். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அளித்து இருக்கக்கூடிய விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்று பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் அனைவரும் முழக்கமிட்டனர். பிறகு அதனை ஏற்றுக்கொள்வதற்கோ பேசுவதற்கோ சட்டப்பேரவையில் அனுமதி அளிக்காத நிலையில் உடனடியாக அனைத்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அது அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வெளியே வந்திருக்கக்கூடிய பாமகவினுடைய நிர்வாகிகள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது மாநில அரசினுடைய உரிமை மேகதாது விவகாரத்தில் குறிப்பாக இந்த மாநில அரசு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்றும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பாமகவினுடைய சார்பில் இதனை வன்மையாக கண்டித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த முதல்வர் கூறக்கூடிய விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் அதே போன்று கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே வலியுறுத்தி வருகிறோம். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை எடுக்க வேண்டும். அதனைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுக அரசு அதனை முறையாக செய்யவில்லை என்றும் அதற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக தொடர்ச்சியாக இது தொடர்பாக அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியே வந்தும் திமுக அரசுக்கும் சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக அவர்கள் பதிவு செய்த விவகாரங்கள் குறித்து பேட்டி அளித்திருக்கிறார்கள். எதிராக தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.